ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஆகஸ்ட் 12, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க. வான்மதி அவ ரூம்ல இருந்து வெளில வந்து வெண்ணிலா ரூமை பாக்குறா. அப்போ வெண்ணிலா ரூம்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. என்னது இது? வெண்ணிலா ரூம்ல லைட் எரியுது. அவங்களுக்குள்ள ஏதாச்சும் நடந்துட்டா அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பவே முடியாது. எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும். இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் நடத்த விடக்கூடாதுன்னு அவங்க ரூம் பக்கம் போறா. அப்போ அந்த நேரத்துல லீலாவதியும் அண்ணாமலையும் வராங்க. என்ன வான்மதி இங்க நின்னுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வான்மதி சொல்றா, இன்னும் கௌதம் வரவே இல்லை அப்படின்னு சொல்றா. உடனே லீலாவதி சொல்றாங்க, நான் அவனை சீக்கிரமா வர சொன்னா அவன் இன்னும் வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்றாங்க, ஏதாச்சும் கடையில வேலையா இருந்துக்கும்க்கா, வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு, வான்மதி நீ உன் ரூம்ல போய் வெயிட் பண்ணு, வந்துருவான் கௌதம் அப்படின்னு சொல்லி வான்மதி அவ ரூமுக்கு போக சொல்றாங்க. வான்மதி அவ ரூமுக்கு போக சொல்லிட்டு அண்ணாமலையும் லீலாவதியும் வெண்ணிலா ரூமுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காங்க. உள்ள இருக்கிற வெண்ணிலா தண்ணி தான் அடிக்குதுன்னு தண்ணி குடிக்கலான்ட்டு பாட்டில் எடுக்கிறா. அப்போ வெளியில யாரோ நின்றுட்டு இருக்கிற மாதிரி தோணுது. பார்த்தா லீலாவதியும் அண்ணாமலையும் நின்றுட்டு இருக்காங்க. உடனே வெண்ணிலா வருண் கிட்ட போய் வெளியில ரெண்டு அத்தையும் நின்றுட்டு இருக்காங்கன்னு வருண் கிட்ட சொல்றா. எதுக்கு இந்த நேரத்துல இங்க நின்றுட்டு இருக்காங்கன்னு வருண் கேக்குறான். நமக்குள்ள பிரச்சனைன்னு அவங்களுக்கு தோணிருச்சு போல இருக்கு, அதான் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ நீங்க ஏதாச்சும் பேசுற மாதிரி நடிங்கன்னு சொல்றா. நமக்குள்ளதான் அவங்களுக்கு சண்டைன்னு அவங்களுக்கு தெரியுமே, திரும்பியும் எதுக்கு இப்படி பண்றாங்க அப்படின்னு வருண் யோசிச்சுட்டு, இப்போ என்ன பண்ண சொல்றேன்னு கேக்குறான். வெண்ணிலா சொல்றா, நீங்க என்கிட்ட ஏதாச்சும் பேசுற மாதிரி நடிங்க, புருஷன் பாட்டிக்குள்ள அந்யூன்யமா இருக்கிற மாதிரி பேசுங்கன்னு சொல்றா. உடனே நடிக்கிறான் அவனும். வெண்ணிலாவை பத்தி புகழ்ந்து பேசுற மாதிரி, வெண்ணிலா இந்த லுக்ல நீ நல்லா இருக்க அப்படின்னு வருண் சொல்றான். வெண்ணிலாவும் இதே லுக்ல தான் நான் கல்யாணத்துலயும் இருந்தேன், இப்பதான் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு வெண்ணிலா கேக்குறா. உடனே நீ என் பொண்டாட்டியா கிடைச்சது கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு வெண்ணிலா புகழ்ந்து பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் வெளில நின்று லீலாவதியும் அண்ணாமலையும் கேட்டுட்டு இருக்காங்க. லீலாவதி சொல்றாங்க, பரவாயில்ல, இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு லீலாவதி சொல்றாங்க அண்ணாமலை கிட்ட. ஆனா அண்ணாமலைக்கு சந்தேகம் போகல. இல்லக்கா, வருண் சாமானியமா அவன் இப்பெல்லாம் மாறுறவன் கிடையாது, இல்ல ஏதோ அவங்க நடிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுதுன்னு அண்ணாமலை கரெக்டா சொல்றாங்க லீலாவதி கிட்ட. அதே நேரத்துல உள்ள வெண்ணிலா சொல்றா, வேற ஏதாச்சும் பேசுங்கன்னு சொல்றா. இன்னும் கொஞ்ச நேரம் தான் அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் இதுக்கப்புறம் என்னால இப்பெல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு வருண் வெண்ணிலா கிட்ட திரும்பவும் க்ளோஸா பேச ஆரம்பிக்கிறான். அப்போ வெண்ணிலா சொல்றா, ஐ லவ் யூ வருண்னு. மீ டூன்னு அவனும் சொல்றான். உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும், நம்ம இப்படியே இருந்துடலாம் போல இருக்கு, என் மேல உங்களுக்கு எவ்வளவு லவ் இருக்குன்ற மாதிரிலாம் கேக்குறா. என்ன நீ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இப்படிலாம் கேக்குற அப்படின்னு திரும்பியும் டென்ஷன் ஆகிடுறான். வெண்ணிலாவும் நான் சும்மா தான் கேட்டேன்னு சொல்லவும், இல்ல நீ கண்டபடி மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காத, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் அமெரிக்கா போயிடுவேன், அதனால நமக்குள்ள இருக்கிறது புருஷன் பொண்டாட்டி ரிலேஷன்ஷிப் கிடையாது, வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு போறான். வெண்ணிலாவும் ரொம்ப கடுப்பாகிறா. திட்டிட்டு பாத்ரூம்க்கு போறான். வெளில நிக்கிற அண்ணாமலையும் லீலாவதியும், நீ சொன்னது கரெக்டா தான் இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் இன்னும் ஒன்னாவே சேரல, ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க வெளியில. அப்போ உள்ள தண்ணி வரலன்னு வெண்ணிலா கிட்ட வருண் கேக்குறான், தண்ணி வரல, யாரும் பார்க்க மாட்டீங்களான்னு. மோட்டர்ல தண்ணி இல்லாம இருக்கும் அப்படின்னு வெண்ணிலா சொல்றா. எனக்கு தண்ணி வேணும், தண்ணி கொண்டு கொடு வெண்ணிலான்னு கேக்குறான் பக்கெட்ல. அதுக்கு வெண்ணிலா சொல்றா, நமக்குள்ளதான் புருஷன் பொண்டாட்டி ரிலேஷன்ஷிப்க்கு தான் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க, அதனால என்னாலலாம் கொண்டு வந்து தர முடியாதுன்னு சொல்றா. இல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்டாவாச்சும் நினைச்சு கொண்டு வந்து கொடு, ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கும் போது, எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ற ஐடியாலாம் கிடையாதுன்னு வெண்ணிலா சொல்றா. ப்ளீஸ் வெண்ணிலா, உனக்கு நான் ஏதாச்சும் பண்றேன், நீ தயவு செஞ்சு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுன்னு பாத்ரூம்குள்ள இருந்து கேக்குறான். வெண்ணிலாவும் சரி நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பக்கெட்ல தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா. வெண்ணிலா வெளில வரும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. பக்கெட்ல தண்ணி கொண்டு வந்து உள்ள கொடுத்துட்டு வெளில பாக்குறா. கதவு திறக்க முடியாம கதவை லாக் ஆயிடுது. இவங்க ரெண்டு பேரும் ட்ரை பண்ணி திறக்க முயற்சி பண்றாங்க. ஆனா பாத்ரூம் கதை திறக்க முடியல. உள்ள ரெண்டு பேரும் மாட்டிக்கிறாங்க. வெண்ணிலா உள்ள நின்றுகிட்டு சொல்றா, நீங்க எப்ப பார்த்தாலும் எப்ப நீங்க என்ன பிரிஞ்சு போகணும்னு சுச்சுவேஷன் வந்தாலும் கடவுள் எப்படியோ நம்மள ஒண்ணு சேர்த்துறாருன்னு பாத்ரூம்ல நின்றுகிட்டு வெண்ணிலா சொல்றா. இதெல்லாம் பேசுற நேரமா இது, முதல்ல எப்படியாச்சும் பாத்ரூம்குள்ள இருந்து வெளில போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வருண் பாத்ரூம்குள்ள இருந்து கூப்பிடுறான். அம்மா பெரியம்மா யாராச்சும் இருந்தா வாங்க, நாங்க பாத்ரூம்குள்ள மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி. இந்த விஷயம் லீலாவதி காதலையும் அண்ணாமலை காதலையும் விழுது.
லீலாவதி சொல்றாங்க, உள்ள பாத்ரூம்ல மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு, நான் போய் திறந்து விட்டு வரேன்னு சொல்லிட்டு போக பாக்குறாங்க. ஆனா அண்ணாமலை லீலாவதிய போக விடாம தடுக்கிறாங்க. வேணாங்க்கா, கொஞ்ச நேரம் அவங்க உள்ளே இருக்கட்டும்னு சொல்லிடுறாங்க. ஏன் தான் இந்த வெண்ணிலா என்கிட்ட நிறைய விஷயம் மறைக்கலான்னு தெரியல. வருண் தான் என்கிட்ட எல்லா விஷயமும் மறைப்பான். ஆனா இப்ப வெண்ணிலாவும் வருண் கூட சேர்ந்துக்கிட்டு நிறைய விஷயம் மறைக்கிறாளோன்னு தோணுதுன்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது வான்மதிக்கு சத்தம் கேட்டு வான்மதி வரா. உள்ள அவங்க சத்தம் கேக்குது, என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு வான்மதி சொல்றா. இல்ல, அவங்க உள்ளே இருக்கட்டும், நீ ஒரு ரூமுக்கு போன்னு சொல்லிட்டு வான்மதிய அனுப்பிச்சு வச்சுட்டு அவங்களும் போறாங்க, கதவை திறந்து விடாமலே. வான்மதி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்ன இன்னும் கௌதம காணுமே, இவர் எங்க போனாரு அப்படின்னு சொல்லி அவ ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் கௌதம் தண்ணி அடிச்சிட்டு தட்டு தடுமாறி வரான். கௌதம் வரவும் வான்மதி வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறா. அவன் குடிச்சிருக்கிறது ஸ்மெல் வரவும் ஏன் குடிச்சிங்கன்னு கேக்குறா. நான் இன்னைக்கு பார்க்க கூடாத ஒருத்திய பார்த்துட்டேன். நான் யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவளை பார்த்துட்டேன். என் வாழ்க்கையே கெடுத்தவ அவ. இன்னைக்கு ரோட்ல அவ ரொம்ப சந்தோஷமா போறத பார்த்தேன். அவளுக்கு என்னை விட என்னோட காசு தான் பெருசா தெரிஞ்சிச்சு. உண்மையான காதல் முன்னாடி காசுதான் பெருசா வான்மதின்னு கேக்குறான். நான் அவளை உண்மையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் விட்டுட்டு அவ என் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கான்னு அவ கூட போனேன். ஆனா அவ என்னோட காசுக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணி என்னை ஏமாத்தி இருந்திருக்கா. எனக்கு அவளை பார்த்தது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீயாச்சும் என்னை உண்மையா லவ் பண்றியா, இல்ல என் காசு தான் உனக்கு முக்கியமான்னு வான்மதிட்ட கேக்குறான். வான்மதி ஏதோ சொல்ல வரா. அப்போ அவன் மயக்கமாகி பெட்ல விழுந்து படுத்துடுறான். அப்ப அந்த நேரத்துல கதவு தட்டுற சத்தம் கேக்குது. வெளில வந்து பார்த்தா லீலாவதி தான் கதவு தட்டுறாங்க. வானுமதி கதவு திறந்து என்னன்னு கேக்குறா. கௌதம் வந்துட்டானா அப்படின்னு கேக்குறாங்க. வந்துட்டாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவை மூடிடுறா. லீலாவதியும் ஏதோ தப்பான நேரத்துல வந்துட்டனோ, இந்த நேரத்துல கதவு தட்டிருக்க கூடாதோன்னு யோசிச்சுக்கிட்டே லீலாவதி போறாங்க. வருண் போதையில குடிச்சிட்டு பெட்டு மேல படுத்திருக்கத பார்த்து வான்மதி ரொம்ப டென்ஷன் ஆகுறா. அங்க பாத்ரூம்குள்ள வெண்ணிலாவும் வருணும் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் கூப்பிட்டும் யாரும் வரலன்னு எப்படி கதவை திறக்கிறதுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதோட முடியுது. பை மக்களே.